இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23வது வசனம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்கொப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். இன்றைக்கி நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படுகிற வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா ராஜாக்கள் நம்மை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் நம்முடைய கைத்தாய்களுமாக இருப்பாங்கன்னு சொல்கிறார். அவர்கள் எல்லாம் தரையிலே முகங்குப்புற விழுந்து உங்களை பணிந்து கொள்ளுவார்கள். அப்போ நீங்கள் உணர்வீங்க, கர்த்தருக்கு காத்து இருக்கிற நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்ளுவீங்க. ஏன்னா ராஜாக்கள் உங்களை வளர்க்கிற தந்தை, அவர்களுடைய நாயகிகள் உங்களுக்கு கைத்தாய்களாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி விசுவாசிங்க, எத்தனையோ சூழ்நிலை உங்கள் குடும்பங்களில் உங்களுக்கு நிந்தை அவமானம் உங்கள் எல்லையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் வாக்கு பண்ணுறார், அவரை நம்பும்போது நம் முகத்தை வெட்கமடையாது செய்வன்னு சொல்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலை உண்டு, கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்ளுவாய். இன்றைக்கி நமக்கு ஆழ்ந்த ஒரு சத்தியத்தை நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கறத பார்க்குறோம். அதனால் நீங்கள் திகையாமல் கலங்காமல் கர்த்தர் பேரில் உங்கள் நம்பிக்கையை வைங்க. என்ன ஒரு பிரச்சனை பாடுகள் சூழ்நிலை நம்ம நெருக்குகிறது போல வந்தாலும் கர்த்தர் பேரில் நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம் இரட்சகர், அவர் நம் மீட்பர், யாக்கோபின் வல்லவர் நம் மீட்பர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நம்மை அற்புதமாய் வழி நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதபடி கர்த்தருக்குள்ளாக பலன் கொள்ளுங்க, அவர் சத்துவத்துக்குள்ளாக பலப்படுங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகள் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள் சொல்கிறாரு. இன்றைக்கி உங்களை உங்கள் குடும்ப எல்லையில் ஒடுக்கி வச்சுருக்கலாம், ஒதுக்கி வச்சுருக்கலாம், உங்களை தேவையில்லாத ஒரு பாத்திரமாக அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்த தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறார். உங்களை அசட்டை பண்ணினவங்களும் அவங்க பிள்ளைகளும் உங்கள் காலடியில் வந்து பணிந்து கொள்ளுவார்கள். நீங்கள் கர்த்தருடைய நகரம், ஏன்னா உங்களுக்குள் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் இல்லையா? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்குன்னா நம்மை தேவன் ஒருபோதும் வெட்கமடைய விடமாட்டார். இதுதான் நமக்கு இன்றைக்கி கர்த்தர் இடைப்படுகிறார். கேட்கிற இந்த சத்திய வசனம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தும். ஏன்னா இங்கே ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறார், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஏன்னா கர்த்தருடைய சத்திய வசனம் தான் நமக்குள்ளே வெளிச்சமாக இருக்குது. அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குன்னா அந்த எல்லையில் யார் வருவாமா? ராஜாக்கள் கூட அந்த ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்களும் நடந்து வருவார்கள்னு வேத வசனம் சொல்லுது. ஏன்னா வேத வசனங்கள் எல்லாம் அது சத்தியமும் உண்மையுமா இருக்குது, அது பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒழியாது. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் பூமியில் வந்து கிரியை செய்து விட்டு தான் அவரிடத்துல திரும்பும், அது வெறுமையாக திரும்பாது என்றே வேத வசனம் சொல்லுது. அதனால் நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கிறிஸ்துவினுடைய பாதத்தில் வைங்க. உங்கள் மன பாரங்களை இறக்கி அவர் பாதத்தில் வைங்க. கண்ணீரோடு புலம்பலோடு அழுகியோடு உங்கள் விண்ணப்பங்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் போது அவர் உங்களுக்கு இறங்கி கிருபை செய்வார். உங்கள் முகங்களை வெட்கமடைய விடமாட்டார். ஏன்னா ஏசாயா 60:11 சொல்லுது, உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கு அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல் இரவும் பகலும் பூட்டாதபடிக்கு திறந்திருக்கொன்னே சொல்கிறாரு. அப்போது அநேக ஜாதிகள், பலத்த சேனைகள், அநேக ஆத்துமாக்களை நம்மிடத்தில் தேவன் கொண்டு வருவார். அவர்களுக்கு அவருடைய வார்த்தையை நம்ம கொடுக்கும்படியாய் வைப்பார். இந்த உலகத்துக்கு தேவன் நம்மை வெளிச்சமாய் வைப்பார். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்காதுன்னு சொல்லப்படுது இல்லையா? விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேலே வைக்காமல் ஏசப்பா அந்த கட்டிலின் கீழே வைக்க மாட்டார், நம்ம எழும்பி பிரகாசிக்க வைப்பார் இல்லையா? எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னே ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் நம்ம எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை
அவர் அவர் கொண்டு உயர்த்தணும்னு சித்தம் வச்சுட்டாருன்னா அதை நிச்சயமாய் தேவன் நிறைவேற்றுவார். ரோமர் 10:11 சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவ மேலே உங்கள் பூரண நம்பிக்கை விசுவாசத்தை நீங்கள் வைக்கும்போது ஒருபோதும் வெட்கமடைய மாட்டீங்க. அதே போல் ஏசாயா 25:3 சொல்லுது, உம்மை நோக்கி காத்திருக்கிற யாவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவரை நோக்கி காத்திருக்கிறோம் இல்லையா? எப்பொழுது விடியும் என்று ஜாமக்காரன் விடியலை நோக்கி காத்திருக்கிறது போல உங்களுடைய காரியங்கள், பிரச்சனை, போராட்டத்துக்கு முடிவே இல்லாதபடி காத்திருக்கலாம். ஆனால் தேவன் இன்னைக்கு சொல்கிறாரு, நீங்கள் காத்திருக்கிறீங்க இல்லையா, அதனால நீங்கள் ஒருபோதும் வெட்கமடைய மாட்டீங்க. ஏன்னா உங்களை முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் தான் வெட்கப்பட்டு போவாங்க. காரணமின்றி நம்மை பகைக்கிறாங்க, காரணமின்றி நம்மை வெறுக்கிறவங்க, அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் வெட்கப்பட்டு போவாங்கன்னு இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைபெறுகிறார். ஏசாயா 64:4 சொல்லுது, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்போ தேவன் நமக்கென்று ஒரு நியமித்து வைத்திருக்கிற ஓட்டம், நியமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இல்லையா? நாம் பரமண்டல ஜபம் சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? பரலோகத்திலே அவர் சித்தம் நிறைவேறிச்சு, அதே போல் பூமியிலும் அவர் சித்தம் நிறைவேறணும் இல்லையா? அந்த பூமியில் சித்தம் நிறைவேற நாம் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அவர் செய்ய போகிற காரியங்களை நம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது நம் இருதயத்தில் உணரவும் இல்லை. அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை தேவன் நமக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். ஏசாயா 49:7 சொல்லுது, இஸ்ரவேலின் மீட்பரும் அவன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியரால் அருவறுக்கப்பட்டவரும் அதிகாரிகள் ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி சொல்கிறாரு, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தம் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தம் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்ளுவார்கள் இல்லையா? அன்னைக்கு நம் இஸ்ரவேலின் மீட்பர், பரிசுத்தர், அவர் இரட்சகர், மனுஷரால் அன்னைக்கு அவமதிக்கப்பட்டவர், எல்லாராலும் அருவறுக்கப்பட்டவர், அப்படிப்பட்டவர் அதிகாரிகள் ஊழியக்காரர்களும் நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தம் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் இல்லையா? அப்படி ராஜாக்கள் எல்லாம் எழுந்து வந்து உங்களை பணிந்து கொள்ளுவார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அதனால் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்க. தேவனை மகிழ்ந்து துதித்து அவரை கீர்த்தனம் பண்ணுங்க. ஏசாயா 25:9 சொல்லுது, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ கர்த்தர் அவர் உங்களை ரட்சிப்பார் இல்லையா? இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தர் நம்ம ரட்சிக்கும் போது நாம் ஆனந்த களிப்போடு தேவனை நாம் மகிமைப்படுத்தணும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஆத்துமா மீட்டு கொள்ளுகிறார். அவரை நம்புகிறவர்கள் மேலே குற்றம் சுமராதுன்னே சங்கீதம் 34:22 சொல்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அப்போ அவர்களுடைய ஆத்துமாக்களை மீட்டு கொள்ளுவார்கள். தமது ஊழியக்காரின் ஆத்துமாவை கர்த்தர் மீட்டு கொள்ளுவார். அவருடைய ஊழியக்காரர்கள் ஆத்துமாவை அழிவுக்கு விட மாட்டார். அவரை நம்புகிறவர்கள் மேலே எந்த ஒரு குற்றமும் சுமராதுன்னே இன்னைக்கு வாக்கு பண்ணுறார். அதனால இப்போது ராஜாக்களே உணர்வடைங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்கிறார். அவனவன் தன் அக்கிரமத்தை விட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ராஜாக்களும் நியாயாதிபதிகளும் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா பயத்துடனே கர்த்தரை சேவிங்க, நடுக்கத்துடனே அவரை குடத்தில் களி கூறுங்கன்னே சொல்லப்படுது. ஏன்னா குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்க. ஏன்னா கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி ஏறிய போது அப்போ அவரை அண்டி கொண்டு இருக்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்றே வேத வசனம் சொல்லுது. அப்போ அவரை பிடித்து கொள்ளுங்க, அவர் மேல் உங்கள் நம்பிக்கை வைங்க. அப்போ நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமான மூளைக்கல்லாகிய சீயோனிலே நான் அதை வைக்கிறேன்னு பிதாவாகிய தேவன் யாரை வச்சிருக்கார்? சீயோனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைத்திருக்கிறார். அவர் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வெட்கம் அடைவதில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்று 1 பேதுரு 2:6 பார்க்குறோம். அதனால் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று ரோமர் 5:5 சொல்லப்படுது. அப்போ தேவனுடைய அன்பின் ஆவி நமக்கு இருக்குன்னா அப்போ அவிசுவாசம் நமக்கு இருக்காது. தேவன் பேரில் நம்பிக்கை இருக்கும். தேவன் பேரில் நம்ம விசுவாசத்தை வைக்கும்போது நம்ம ஒருபோதும் வெட்கமடைய மாட்டோம்.
ஏன்னா இஸ்ரவேலின் நடுவிலே நான் இருக்கிறேன்னே யோவேல் 2:27 சொல்கிறாரு. நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்க. என் ஜனம் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. ஏன்னா பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்கள், வெட்டுக்கிளியெல்லாம் பட்சித்த வருஷம். உங்கள் நன்மை, சந்தோஷம், சமாதானத்தை இது வரைக்கும் எத்தனையோ காரியங்கள் பட்சித்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு இறங்கி சொல்கிறாரு, நீங்கள் இஸ்ரவேலின் நடுவிலே நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். நான் உங்கள் கர்த்தர். அதனால் நீங்கள் ஒருபோதும் வெட்கம் அடைய மாட்டீங்க. நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் ரெட்டத்தனையாய் பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் களஞ்சியத்தின் தானியத்தை ஆசிர்வதிப்பேன். நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசிர்வதிக்கப்படும். உன் தானியத்தை வேறு ஒருவருக்கும் கொடைன்னு சொல்கிறார். நம்முடைய ஆகாரத்தை அந்நியருக்கு கொடுக்க விடமாட்டார். உங்களுடைய கையின் பிரயாசங்களை நீங்கள் தான் சாப்பிடுவீங்க. ஏன்னா நீங்கள் மன உத்தமத்தோடு உண்மையாய் உங்கள் வேலைகளில் தேவனுக்கு பிரியமாக நீங்கள் நடக்கும்போது, உத்தமமாய் நடக்கும்போது, நன்மையை செய்கிறவர்களாக இருக்கும்போது, தேவ நீதியை விளங்க செய்கிறவர்களாக இருக்கும்போது, கர்த்தரை மாத்திரமே நம்பி நீங்கள் விசுவாசித்து ஓடும்போது, கர்த்தர் இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. ஆமேன்.